கஷ்டங்களும் நஷ்டங்களும் அனுபவத்துக்கு வேற என்ன இருக்கு? நிகழ்காலத்திலும் சரி, கடந்த காலத்திலும் சரி, நாம் தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலே ரொம்ப துல்லியமாக, ரொம்ப விவரமாக நாம் செயல்பட வேண்டும். நாம் கொஞ்சம் பொதுபோக்காக போற போக்குல, ஏதோ 10ஆம் போக்குல யார் வந்தா என்ன, யார் போனா என்ன, ஒரு கட்டம் தானே அடித்து விட்டு போயிடலாம் என்று நாம் ஏதோ நாம் என்று செயல்பட்டால் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படும் என்பதை நிகழ்கால அனுபவசாலிகள் நமக்கு ஊடக வழியாக தெளிவுபடுத்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா வல்லா யர்ஹம்னா வலா யகாஃபு ஃபீனா. எங்கள் ரப்பே, எங்கள் மீது கருணை புரியாத, எங்கள் மீது இரக்கம் காட்டாத, எங்களை அன்பு செலுத்தாத அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு அல்ல எங்களை பாதுகாத்து, எங்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை தாட்டி விடாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நாம் வாக்களிக்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் இன்றையிலிருந்து ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா வல்லா யர்ஹம்னா வலா யகாஃபு ஃபீனா என்ற இந்த துஆவை நாம் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நாம் கேட்க தவறினால் ஒரு பொம்மையற்ற தலைவரைத்தான் நாம் தேர்வு செய்து சூழலுக்கு ஆளாகுவோம். நாம் இறைந்து விரைந்து பேச தேவையில்லை. நாம் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அப்படித்தான் நடக்கிறது. தேர்வு செய்வதில், தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் நாம் பின்வாங்கினால் நிகழ்காலத்தில் நமக்கு தலைவர்கள் எப்படி ஆகுவார்கள்? செயல்படும் தலைவர் அல்ல, செயலற்ற பொம்மை தலைவர்கள் தான் நம்முடைய ஆட்சியாளர்களாக உருவாகுவார்கள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படித்தான் தலைவர்களும் ஆகுவார்கள். நாம் சரியானவாக, உறுதியானவர்களாக, சரியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் உறுதியாக இருந்தால் நமக்கு அமையக்கூடிய தலைவர்களை அல்லாஹ் தஆலா நல்லவர்களாக கொண்டாந்து கொடுப்பான். ஒரு மொழிதாக, ஒரே ஒரு மொழிதான். நீங்க அங்க போய் நின்றுட்டு யார தேர்வு செய்வீங்க அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை மாத்திடுவான். நீங்க ஒரு நினைச்சிட்டு போறீங்க நல்லவங்க தேர்வு செய்யணும். ஆனா அந்த போனதுக்கு பிற்பாடு சைத்தான் ஒருவன் இருக்கிறார். அவன் எப்போது நம்ம வழிபடுவான். அவன் என்ன செய்யறான்? உள்ளத்தை ஒரு விதமான ரசாயன மாற்றத்தை கொடுத்து நல்லவர்களை தேர்வு செய்வதாக தீயவர்களை தேர்வு செய்து சூழலுக்கு ஆராய்வான். அதனால பெருமாள் இந்த துஆவை கற்றுத் தந்தாங்க. நான் சந்தித்த அறினா வல்லாயம்னா வலா யகாஃபு ஃபீனா. தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். உள்ளத்தில் அல்லாஹ் உறுதியை தருவார் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல தலைமைத்துவத்திற்கு முக்கியத்துவம் இஸ்லாம் மார்க்கம் தந்ததை போன்று உலகத்துல வேற எந்த மதமும் தரவில்லை. இஸ்லாம் மார்க்கம் தான் தலைமைத்துவத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு கண்ணியத்தை முன்னுரிமை வந்திருக்கிறது. உலகத்துல எந்த மதமும் இஸ்லாத்தை போன்று தலைவர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த ஒரு பக்குவ ஞானத்தை, முன்மாதிரியை வேற எந்த மார்க்கம் மதமும் சொல்லி தரவே முஸ்லிம் மார்க்கம் இஸ்லாத்தை தவிர. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் சிறுபான்மையாகவே இருந்தாலும், நமக்கான சீட்டுகள் 2ஆகவே இருந்தாலும், நாம் குறைந்தவர்களாகவே இருந்தாலும் நாம் தேர்வு செய்யக்கூடியவர்கள் தவறானவர்களாக போய் முடித்தால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறி என்பதை குர்ஆன் ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு விவரிக்கின்றன. அந்த அழகாக சொல்லிட்டார், துதின்னு மந்தஷா குறைசு மந்தஷா, நான் நாடுகளுக்கு பதவிகளை தருவேன், நான் நாடுகளுடைய பதவியை பறித்து என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். பெருமானார் சொல்லுகிறார்கள், அதாலே அநியாயக்கார ஆட்சியாளர் விட்டு எங்களை பாதுகாத்தது என்ற துஆவை பெருமானார் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த ஆயத்தை, இந்த ஹதீஸை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நல்லவர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த ஹிக்மத்தான நுண்ணறிவு முஸ்லிம் சமுதாயமாகிய நம்மிடத்தில் இருக்குது என்பதை ஜும்மாவை நல்ல நேரத்தில் நாம் உள்ளங்களில் பதிய வைக்க வேண்டும். ஏனென்றால் ஹதீஸிலே வரும், இதா ஹரஜ ஸலாத்தன் இதா ஹரஜ ஸலாத்தன் ஃபீ ஸஃபரி ஃபல்யுஅம்மிர். நீங்க ஒரு ஊருக்கு பயணம் போறீங்க, போற போக்குல ஒரு 3 பேரா போறீங்க, தொழுகைக்கான நேரம் வந்தது, நீங்க என்ன செய்யணும்? உடல்ல பிரயாணத்துடைய காலத்துல ஒரு அமீரை நீங்க தேர்வு செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தெரியுமா? தொழுகை நேரத்துல 3 பேர் இருக்கும் ஜமாஅத்தில் 2 பேர் துல்லியமாக முடிவு செய்வோம். நம்மள யாருக்கு அழகா தொழுகைக்கு தெரியும், நம்மள யாருக்கு காத்து ஓட வரும், நம்மள யாருக்கு தொழுகைய சட்டங்கள் தெரியும், நம்மள யாருக்கு தொழுகையில அவர்கள் ஏற்பட்டால் அதை உடனடியாக அதை தொழுகையை பரிகாரம் செய்யக்கூடிய அந்த பக்குவம் எல்லாம் யாருக்கு தெரியும் என்பதை 3 பேர் 2 பேர் துல்லியமாக சிந்திக்க வேண்டும். ஒருவரை முடிவு செய்ய வேண்டும். அந்த ஒருவர் 2 பேருக்கு இமாமாக ஜமாத் நடத்த வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் 3 பேர்ல 2 பேர் அல்லது 3 பேருமே நான் தான் தொழ வைப்பேன், நான் தான் தொழ வைப்பேன், இல்ல நான் தான் தொழ வைப்பேன், அது 3 பேர் வச்சுக்கிட்டா யாருக்கும் தொழ முடியாது. 3